ஒரு கிராமத்துல ராமையான்னு ஒரு எளிமையானவர் இருந்தாரு. அவர் மனைவி லக்ஷ்மியும் ராமையாவும் ஒன்னா வசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராமையா வேலைக்கு கிளம்பினாரு. லக்ஷ்மி லக்ஷ்மி, வேலைக்கு நேரமாயிடுச்சு, சாப்பாடு ரெடியா? இதோ வரேங்க. இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடுங்க. ராமையாவும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அவங்க வீட்டுக்கு வெளியே 2 குருவி கூடு கட்டி வசிச்சுட்டு வந்தது. அப்போ அதுல இருக்க ஆண் குருவி பெண் குருவி கிட்ட இப்படி சொல்லுது: இந்த வீட்டில் இருக்க ராமையாவும் லக்ஷ்மி அம்மாவும் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்குமே ஆசைப்படாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. எப்படி இவங்க எந்த பேராசையும் இல்லாம இருக்காங்க? அவங்க வாழ்க்கைய பத்தி பேசி நமக்கு என்ன ஆக போகுது? நீங்க போய் இறை தேடி எடுத்துட்டு வாங்க. ஆண் குருவிகளும் தான் குட்டிகளுக்கு இறை தேட போயிருச்சு. அதே ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் சூரஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப கண்டிப்பான தலைவர். அவர் மனைவி ருக்மிணியும் சண்டைக்காரவங்களா இருந்தாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டையாக்கிடுவாங்க. அவங்க வாய்க்கு ஊர் மக்களே பயப்படுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு நாள் குருவி இறை தேடி போகும்போது அதுக்கு ஒரு குப்பைக்குள்ள இருந்து ஒரு வைர மூக்குத்தி கிடைச்சது. அத எடுத்துட்டு வந்து பெண் குருவி கிட்ட கொடுத்தது. இங்க பாரு, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. ஐயோ, வைரமு குத்தியாச்சே. ஆனா இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு இறை எடுத்துட்டு வர சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? போய் இறை எடுத்துட்டு வாங்க. கோவமா திட்டிடுச்சு பெண் குருவி. அப்போ அந்த ஆண் குருவி யோசிச்சு, நம்ம ஏன் இந்த வைர மூக்குத்திய லக்ஷ்மி அம்மா கிட்ட கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சு அந்த மூக்குத்திய அரிசி பெட்டிக்குள்ள போட்டுட்டு பறந்துருச்சு. அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சிருச்சு. ருக்மிணி அம்மா வீட்டு வாசல்ல துணி காய போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க பொண்ணான சீதா அவங்கள பார்த்து இப்படி யோசிச்சுக்கிட்டே கேக்குறா: அம்மா, உன் முகத்துல ஏதோ குறையுதே. என்னடி சொல்ற? என்ன குறையுது? சீதாவும் ருக்மிணி அம்மா முகத்தை உத்து பார்த்துட்டு இப்படி சொல்றா: கண்டுபிடிச்சிட்டேன், உங்க மூக்குல உள்ள மூக்குத்திய காணுமா? இது என் வயிறு மூக்குத்திய காணுமா? ஐயோ, எங்க போச்சு? அது ரொம்ப விலை உயர்ந்த மூக்குத்தியாச்சே. யார் எடுத்திருந்தாலும் சும்மா விட மாட்டேன். நடு தெருவுல நின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு யார் மாட்டினாங்களோ பாவம். என்ன ருக்மிணி அம்மா இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? நான் என்னத்த சொல்ல? என் புருஷன்